ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அண்ணன் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து ஒரு வழியாக கண்ணை முடிச்சிட்டாங்க. கண்ணை முடிச்சு நிலா பாப்பாவை எங்கன்னு தேட ஆரம்பிக்க நம்ம அண்ணன் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அண்ணனுக்கு வேறு வழி தெரியல. அண்ணன் இப்போ நிலா பாப்பாவை காப்பாற்றுறதுக்காக குகைக்குள்ளே போகிறாங்க. நிலா பாப்பாவை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட்டும் கூட சேர்ந்து இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் வீடியோவில் இருக்கிறதுக்கான ட்விஸ்ட்டும் என்ன சீனுங்கிறதும் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அண்ணன் நிலாவை காப்பாற்றணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அண்ணனோட முயற்சியில் அண்ணன் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க தான் செய்வாங்க. ஏன்னா அதான் சீரியலோட கான்செப்டே. ஏன்னா நிலா பாப்பா எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க. இப்போ விஜய்க்கு என்னாச்சு, விஜய் எப்போ கண்ணு முழிச்சாங்க, எப்படி கண்ணு முழிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய் வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க இல்லையா, விஜய்க்கு வந்து இந்த நெத்தியில், கையில், காலில் கொஞ்சம் கிராச் அடி, மித்தபடி அந்த பதட்டம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பாப்பாவோட நிலவை, அப்புறம் மார்னிங்லேருந்து அழுதுகிட்டே இருந்தனால தான் விஜய் வந்து மயக்கமானதுக்கான காரணம். இது தவிர விஜய்க்கு உடம்புல எந்த விதமான காயமோ கஷ்டமோ கிடையாது. ஸோ இது இருந்தனால விஜயை வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறமாவே விஜய் வந்து மயக்கத்தில் வந்து எந்திரிச்சிட்டாங்க. ஆனால் விக்ரம் வந்து மயக்கத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா விக்ரமுக்கு வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன். ஆனால் விஜய் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஆனதுனால விஜய் மயக்கத்தை வந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமாவே வந்து என் பாப்பா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனால் வந்து நர்ஸு தான் வந்து அவங்கள அமைதிப்படுத்தி வைக்கிறாங்க. மேம் நீங்கள் இந்த மாதிரி கத்தக்கூடாது மேம், பாப்பாவை யாராக இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க மேம், தயவு செஞ்சு நீங்கள் கத்தாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேம் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் என் நிலா பாப்பா இருக்கிற ஸ்பாட்டுக்கு போய் ஆகணும், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நர்ஸும் வந்து அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் வந்து அண்ணன் கார்த்திக்கிட்ட இவங்க பேசுகிறாங்க. அண்ணோ என்னாச்சு அண்ணோ, என் நிலாவை இன்னுமே யாருமே காப்பாற்றல மேடம், என் நிலாவை காப்பாற்ற யாருமே இல்லையா அண்ணோ, என்ன அண்ணோ இப்படி பண்ணுறாங்க, நான் என்ன அண்ணோ பண்ணுறது, நான் எதுக்காக உயிரோடு இருக்கிறேன், நான் செத்துருக்கணுமே, யார் என்னை காப்பாற்றினா குகைக்குள்ளேருந்து, என்னை காப்பாற்றுறவங்க நிலாவை காப்பாற்றிருக்க வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது தான் அதுக்கப்புறம் போலீஸ் சொன்னாங்க, ஒருத்தவங்க வந்து நிலா பாப்பாவை தேடி வந்தாங்க, அவங்க தான் வந்து நிலா பாப்பாவை காப்பாற்றுறதுக்காக தான் இறங்குனாங்க. ஆனால் குகைக்குள்ள இருக்கிற வவ்வால் வந்து அவங்க மூஞ்சி கீறினால அவங்களால கண்ணை திறந்து கூட பார்க்க முடியல. ஸோ பாம்பு இருக்கிற குகைக்குள்ளேயும் அவங்களால போக முடியல. அவங்க போகிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தான் ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு உங்களை மட்டும் தூக்கிட்டு மேலே வர சொல்லிட்டோம். இப்போ அவங்களுமே வந்து சீரியஸாக தான் இருக்காங்க அப்படி. அப்போ தான் வந்து விஜய் கேட்குறாங்க, யாருமா அவங்க என் நிலா பாப்பா காப்பாற்ற துடிச்சாங்களேம்மா, என்னால் ஏமா முடியல, யாருமா அவங்க அப்படின்னு கேட்டோன்னே தான் விஜயோட அம்மா, அதாம்மா கவினோட அப்பா தாம்மா அப்படி. சரி, கவினோட அப்பா எவ்வளோ நல்லவங்கம்மா, என் நிலாக்காக எப்படி போராடினாங்க, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா சார், எங்கே சார் கவினோட அப்பாவை வச்சுருக்கீங்க, நான் அவங்கள பார்க்கணும் சார், பார்க்கணும், அவங்களுக்கு சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறீங்க, என்ன காப்பாற்றிருக்காங்க, அவங்கள பார்க்கணும் சார் சொன்னோன்னே உடனே விஜயோட அம்மா, விஜய் இப்போ அதான் விஜய் முக்கியம், கவினோட அப்பா நல்லா தான் விஜய் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருக்கு, கவினோட அப்பாவோட அம்மா மாமாலாம் வந்துட்டாங்க, அதனால அவங்கள நல்லா தான் பார்த்துட்ருக்காங்க விஜய், இப்போ நம்ம நிலா பாப்பாவை தான் விஜய் பார்க்கணும், வா நம்ம நிலா பாப்பாவை எப்படியாச்சும் காப்பாற்றணும் விஜய் அப்படின்னு சொன்னேன். அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன், என் நிலாவை நான் எப்படிமா காப்பாற்றுவேன், இங்கே ஒருத்தர் கூட இல்லையா என் நிலாவை காப்பாற்ற, அண்ணோ ப்ளீஸ் அண்ணோ சொல்லுங்க அண்ணோ, யாருக்கிட்டையாச்சும் என் நிலாவை எனக்கு திரும்ப கொடுங்க அண்ணோ ப்ளீஸ் அண்ணோ, நான் வந்து உங்களை நம்பி தானே அண்ணோ விட்டுட்டு போனேன், இப்படி விளாடுற இடத்துல நீங்களாம் யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா அண்ணோ, அண்ணோ ப்ளீஸ் அண்ணோ, கார்த்தியை கூட இறங்க சொல்லுங்க அண்ணோ ப்ளீஸ் அண்ணோ அப்படி சொல்லி கெஞ்சுறாங்க. ஏன்னா வாய் விட்டே விஜய் கேட்டாங்க, கார்த்தியவாச்சும் இறங்க சொல்லுங்கள், அவர் இருக்கார்ல எங்களுக்காக, அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவர் கேட்டோடனே உடனே அண்ணன் வந்து அப்போ தான் அண்ணன் வந்து யோசிக்கிறாங்க, நிலா பாப்பாவோட விளாண்டது, நிலா பாப்பா கூட கண்ணாமூச்சி விளாண்டது, அந்த இடத்துக்கு நிலா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தான் அது அண்ணன் தான், நம்ம விஜய் வந்து அண்ணத்தை நம்பி தான் விட்டுட்டு போனாங்க, விஜயோட அம்மாவும் அண்ணத்தை நம்பி தான் வந்து அந்த பக்கமே வராமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்த நம்ம அண்ணன் உடனே நிலா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தது நான் தான், நிலா பாப்பாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், அதனால் நான் தான் நிலா பாப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட அண்ணன் வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், நிலா பாப்பாவை நான் வந்து கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன் சார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் சொன்னோன்னே, மேடம் நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இல்லையா மேடம், ஆம்பளை ஆளுக்கு ஆம்பளை தான் மேடம் அவங்க விக்ரம் சார், அவங்களே கஷ்டப்பட்டு உள்ளே போய் பாருங்க வவ்வால் என்ன பண்ணிச்சுன்னு தெரியும்ல அவங்கனாலே வந்து முடியாமல் இப்போது ஏதோ போனதுக்கு அந்த விஜய் மேடத்தை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க, ஒரு உசுராச்சும் தப்பிச்சிச்சு, 2 உசுராச்சும் தப்பிச்சிச்சுன்னு நம்ம நினச்சிக்கலாம். இப்போ நீங்களும் போனீங்கன்னா உங்களுக்கு காப்பாற்ற யார் மேடம் இறக்க முடியும், என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, வேண்டாம் மேடம்
ஆம்பளை ஆட்களே உள்ளே குதிக்கிற பயப்படுற இடத்துல நீங்கள் போக வேண்டாம் மேடம் சொன்னோடனே தான் ஆம்பளை பொம்பளை செம்ம சார் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, என் மனசில் தைரியம் இருந்தால் போதும், என் மனசில் தைரியம் இருக்குது, நான் எப்படி தான் நிலா பாப்பாவை காப்பாற்றுவேன், அதனால தயவு செஞ்சு என்னை இறக்கி விடுங்க சார், உள்ளே இறக்கி விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கேட்குறாங்க. உடனே வந்து போலீஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால நான் வந்து இறக்கி விட்றேன், ஆனால் ஏதாச்சும் ஒரு சின்னதாக பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க மேடம், உங்களை நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஃபஸ்ட்டு பாம்புக்கிட்ட குழந்தை சேஃபாங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவில் பார்க்கும்போது பாம்பு குழந்தை எதுவுமே பண்ணலை. பாம்பு வந்து பசியில் இல்லையாம், அதனால குழந்தைய முழுங்கலையாம். என்னப்பா இது நியாயம், நமக்கே பார்க்குற நமக்கே தோணும், என்னப்பா நியாயம், சரி பசியில் தான் இருக்குது முழுங்கலை, லைட்டாக கொத்தவாச்சும் செய்யணும்ல, ஆனால் எதுவுமே செய்யாமல் பாம்பு சமத்தா தானே படுத்து கிடக்கு, அப்போ எப்போ வேணால் போய் காப்பாற்றிக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்க வேண்டியதான். பார்த்துட்டு நம்ம அண்ணம்மை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அண்ணன் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணன் வந்து வீரமாக வந்து இந்த குகைக்குள்ளே போய் குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அண்ணன் வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோடனே அண்ணனுக்கு வந்து ரெஸ்கியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு சரி இறங்க விடுறாங்க. அண்ணனும் கொஞ்சம் தூரம் வந்து இறங்குறாங்க, பாறையிலலாம் முட்டி முட்டி போகிறாங்க. அண்ணத்துக்கு சில காயங்கள்லாம் ஏற்படுது, ஆனாலும் அண்ணன் விடலை, குழந்தை எப்படியாச்சும் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அந்த மயிலிறகும் எலுமிச்சம்பழமும் வச்சுருந்தாங்கல்ல, அதை வந்து அது ஒரு பாறையில் சிக்கிட்டு இருந்தது, அதை அண்ணன் வந்து கையில் எடுத்துட்டாங்க. அண்ணன் எடுத்துகிட்டு பாம்புக்கு திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்டே இப்போ அண்ணன் போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா பாப்பாட்ட பாப்பா அப்படியே அமைதியாக இருசுன்னு பாப்பா சொன்னோடனே பாப்பா அப்படியே வாயில் கை வச்சுட்டு அமைதியாக இருக்காங்க. அமைதியாக இருந்ததுக்கப்புறமா அப்போ அந்த பாம்புக்கிட்ட அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே பாம்புக்கு அங்கிட்டு போட்டு தசை திருப்பி விட்றாங்க. இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை பாம்பு லபக்குன்னு முழுங்க போகுது. எப்படி லபக்குன்னு முழுங்க போகுது. அந்த முழுங்க போகிற சமயத்தில் பாப்பாவை அண்ணன் டக்குன்னு தூக்கிடுறாங்க. இப்போ தூக்கிட்டாங்க. பாப்பா இப்போ அண்ணத்துக்கிட்ட இருக்கு சேஃப். இப்போது ஆனால் அண்ணனும் பாப்பாவும் பாம்புக்கு கீழே தொங்கிட்டு இருக்காங்க. பாம்பு நினச்சா இப்படி சுற்றி இப்படி கேட்ச் பண்ணலாம், ரெண்டு பேருமே கேட்ச் பண்ணி கீழே இழுத்து போட்டுடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன். அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை பாம்பு லபக்குன்னு முழுங்கி இந்த எலுமிச்சம்பழத்தை திங்கி பாம்புக்கு பிடிச்சிரும்ல, உடனே பாம்பு அப்படியே கக்குது பாம்பு. இப்போ என்னாச்சு, பாம்பு கக்கி பாம்புக்கு வந்து பசியும் போயிட்டு பாம்புக்கு வயிற்றுல உள்ளதெல்லாம் வந்துட்டு இப்போ அடுத்து பாப்பாவை தான் பாம்பு தேடும் திங்கிறதுக்கு முழுங்குறதுக்கு. ஆனால் இந்த சமயம் நம்ம அண்ணன் சும்மா இருப்பாங்களா? சும்மா இல்லை. அண்ணன் உடனே சார் தூக்குங்க சார், டக்குன்னு தூக்குங்க சார் சொல்ல, அதுக்கப்புறம் பாம்பும் கரெக்டாக பாப்பாவை தேட பாப்பா இல்லைங்கிறப்ப பாம்பு இப்படி மேலே நின்று பார்க்குது. அண்ணன் அப்படியே பைய போகிறாங்க, பாம்பு அப்படியே எப்படி குதிக்குது, செஸ்ட்டு மிஸ்ஸில் அண்ணமும் பாப்பாவும் வந்து தப்பிச்சிட்டாங்க. நமக்கு அவா அப்படின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம அண்ணன் சூப்பர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.